எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், தான் பிள்ளைங்க வந்து நல்லா படிக்கணும், நல்ல மார்க் எடுத்து நல்லா பெரிய பெரிய வேலைக்கெல்லாம் போகணும்னு. நான் வந்து அப்படிலாம் ஆசைப்பட முடியாது. ஆசை இருக்குது தான். ஆனால் வந்து அதுக்கு இன்னும் நிறைய கஷ்டங்கள வந்து நான் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ அதுக்கான முதல் படியாக வந்து இப்போ எங்கள் கடையிலே வந்து உட்காந்து சின்ன சின்ன வேலைகளை வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்கு. அப்படி அவள் கற்றுக்கும்போது அது வந்து எந்த அளவுக்கு ஞாபக சக்தி இருக்குது, எந்த அளவுக்கு அவள் வேலையில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இதெல்லாம் பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் வந்து அவளை அடுத்த கட்டத்துக்கு நான் வந்து கொண்டு போக முடியும். அவளும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக அந்த வேலையை வந்து சின்சியராக எவ்வளோ நம்ம பொறுப்பாக சொல்லித்தரோமோ அதே பொறுப்போடு அவள் வந்து கற்றுக்கணும். எப்பயுமே குழந்தைங்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்குறது என்ன, பொறுப்பு, தனித்திறமை இருக்கணும்னு. அதே மாதிரி நித்யாக்கிட்டேயும் வந்து நிறைய பொறுப்புணர்ச்சி வந்திருக்கு. கடையில் வந்து சின்ன சின்ன வேலைகளை கற்றுக் கொடுத்தோமா, இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃபைலெல்லாம் வந்து எடுத்து வைக்கிறது, அரேஞ்ச் பண்ணுறது, பில்லெல்லாம் கரெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம். அதுக்கு நடுவில் கடைக்கு யார் வந்தாலும் அவங்கள வந்து ஹேண்டில் பண்ணணும். சரி, என்ன பொருள் கேட்குறாங்க, கேட்கல, அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது கவனம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் டெஸ்ட் பண்ணேன். பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து எல்லாத்தையுமே அவள் வந்து பண்ணிக்கிட்டு வரா. அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் இன்னும் நிறைய அதுக்கான வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு. அதுக்கான முதல் படியாக தான் இப்போ கடையில் வந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். அவங்க அப்பா வந்து நிறையா அவளுக்கு நிறையா அந்த பின் போடுறது, பின் அடிக்கிறது, அப்புறம் எல்லாமே நோட்டெல்லாம் ஃபைலெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணுறது, பொருள் வந்ததுன்னா பார்சல் வந்துச்சுன்னா அதை பிரித்து எல்லாம் தனித்தனியாக எடுத்து வைக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் கொடுப்பாரு. இப்போ அதெல்லாமே நல்லாவே ட்ரெயின் ஆனதுனால இப்போ எந்த பார்சலை எங்கே வைக்கணும் அதெல்லாமே அவருக்கு நல்லாவே தெரியுது. இன்னும் அதுக்கான பேரெல்லாம் என்ன, எப்படி, அதெல்லாம் அந்த டீட்டெயிலெலாம் தெரியல. ஆனால் இப்போ ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சு நீட் அண்ட் க்ளீனாக வைக்கிற அளவுக்கு தயாராகிருக்கா. இது ஒரு சந்தோஷமான விஷயமாக தான் இருக்குது எனக்கு. இந்த 2026 ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அவளுக்கு வரணும். நிறையா விஷயங்களை கற்றுக்கணும், நிறையா விஷயங்களை சொல்லித்தரணுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. அந்த ஆசைக்கு என்ன சொல்கிறது, ஒரு முத்தாய்ப்பாக தான் இது வந்து கற்றுன்ட்ருக்கான். சின்ன ஒரு எஸ்டிமேட் பில் போடுறதாகட்டும், பெரிய சலான் போட்டு பொருள்களை எழுதுறதாகட்டும், இப்போ பார்த்து பார்த்து அழகாக எழுத ஆரம்பிச்சிட்டான். அழகாக இப்போ வந்து சின்னதாக ஒரு பில் போடுறதுக்கு சொல்லி கொடுத்தேன். ரொம்ப அழகாக அதை வந்து எழுத ஆரம்பிக்கிறா. எஸ்டிமேட் பில் தான் இருந்தாலும் இன்னும் வருங்காலத்தில் ரொம்ப சூப்பராக பெரிய அளவில் நிறையா கடையை நிர்வாகம் பண்ணுற அளவுக்கு அவளுக்கு திறமைகள் வரணும். அதுக்கான ஒரு நல்ல கல்வியையும் ஞானத்தையும் கொடுக்கணும். அவ்வளோதான் நான் வந்து இப்போதைக்கு செய்ய வேண்டிய ஒரு வேலையாக இருக்குது. நிச்சயம் அதுக்கான ஒரு முயற்சியில் இறங்கி அவ்வளோ சக்ஸஸாக வருவாள். ஹாப்பியாக இருக்குது.